வெல்கம் டு ஞானா ஃபுட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ½ kg சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ½ kg சிக்கன், 2 தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம். அடுத்து தேவையான அளவு கல்பாசி, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ. அடுத்து சிறிதளவு இஞ்சி, பூண்டு, தேங்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இதிலே நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்லது. எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த கல்பாசி, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது தேவைக்கேற்ப சேர்த்து அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ண உடனே நமக்கு கூட வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் நான்வெஜ் ஐட்டத்துக்கு நம்ம சேர்த்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, 2 தக்காளி போதுங்க. 2 தக்காளி அதை சேர்த்து நம்ம வேகமாக வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மட்டன் ஆகட்டும் நல்லா மஞ்சளில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் நம்ம இந்த சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வதக்கினோம்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு இதுக்கு நமக்கு அடுத்து மஞ்சள் பொடி சேர்த்து வச்சுருக்கோம். மஞ்சள் தென் எடுத்துனா குழம்பு மிளகாய் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது தேவைக்கேற்ப. இல்லை சிக்கன் மசாலா எனக்கு கடையில் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நம்ம மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை ஒரு வதக்கிக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாத்துலேயும் நம்ம சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டியதுதான். நல்லா 2 கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை போட்டு விசில் ஒரு 5லேருந்து ஒரு 7 விசில் போட்டுக்க வேண்டியதான். இப்போ நல்லா கொதி வருது. இந்த டயத்தில் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டுக்குங்க. ஒரு 5 to 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் குழம்பு ரெடி.